கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் கடிந்து கொள்ளும் கர்த்தர் என்ற ஒரு தலைப்பை மையமாக வைத்து அந்த கடிந்து கொள்ளும் கர்த்தர் யார் என்பதை ஆய்வு செய்யும் வண்ணமாக நாம் இந்த பாடத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். இந்த பாடத்தில் விசேஷமாக சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மையமாக வைத்து, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் பார்த்தேன். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று அந்த தீர்க்கதரிசியானவர் அங்கு சொல்லுவதையும் நாம் கோடிட்டு காட்டுகிறவராக நாம் இருக்கிறோம். இந்த சகரியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் மையமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த பகுதியில் முற்பகுதியில் 7 தியானங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒன்று, பிரதான ஆசாரியராகிய யோசுவா, யெஷுவாவின் அழுக்கு வஸ்திரம், யெஷுவாவின் சிறந்த வஸ்திரம், எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், கடிந்து கொள்ளும் கர்த்தர், நீதியின் கிளை, நிறைவாக கடவுளின் 7 கண்கள் என்று 7 பாடங்கள் அந்த இடத்திலே அமைந்திருக்கிறதாக நான் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே இந்த தியானத்திலே நாம் இருக்கிறோம். இது 2வது பகுதியாக இருக்கிறது. இந்த முற்பகுதியிலே நாம் பார்க்கும்போது, அந்த முற்பகுதியிலே யார் கடிந்து கொண்டார்கள் என்பதை மையமாக வைத்து நாம் பார்க்கும்போது, முதலாவது யாரை கடிந்து கொண்டார்கள் என்பதையும், அதை தொடர்ந்து கடிந்து கொள்ளுதல் புரிய வேண்டும் என்று சொன்னால் அது எதற்கு பயன்படுகிறது, எதற்கு கடிந்து கொள்ளப்படுகிறது என்பதையும் நாம் தியானத்திலே நாம் எடுத்துக்கொண்டவராக இருக்கிறோம். கடிந்து கொள்ளுதல் என்று சொன்னால், மேல் நிலைமையிலே இருக்கக்கூடியவர்கள் கீழ் நிலைமையிலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து கடிந்து கொள்ளுவது மரபு என்பதாக பார்க்கிறோம். இல்லத்திலே பெற்றோர் பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறார்கள், பள்ளியில் ஆசிரியர் பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறார்கள், அலுவலகத்தில் மேலதிகாரிகள் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறார்கள். அதைத் தொடர்ந்து சக மனிதனும் சக மனிதனை கடிந்து கொள்ளுகிறார். இதுதான் நிறைவாக சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது. அப்போ இதுல கடிதங்கள் எதற்கு என்று ஒரு கேள்வி நாம் கேட்டோம் என்று சொன்னால், அது திருத்துவதற்கு அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு கிடைக்கிறது என்பதா பார்க்கும். வேதாகம புத்தகத்தை நாம் அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்கும் போது, அந்த இஸ்ரவேலின் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார் என்று 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்க வேண்டாம். அதைத் தொடர்ந்து நெகேமியாவின் புத்தகத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், வட்டி வாங்கினது நிமித்தமாக அவர் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டார் என்று 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்திலும் 13ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கீழ்ப்படியாதவர்களை கடிந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிறத தான் என்ன பண்றோம், அதில் நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும். அப்படின்னா அரசர்களை கடிந்து கொள்ளுகிறார். எது நிமித்தமாக பார்த்தா, இஸ்ரேலி நிமித்தமாக அரசர்களை கடிந்து கொள்ளுகிறார். அப்ப ஞான இஸ்ரேல் மக்கள் நிமித்தமாக அதிகார வர்க்கத்திலே இருக்கிறவர்களை நிச்சயமாக அவர் கடிந்து கொள்ளுவார் என்பதைத்தான் என்ன பண்றோம், அந்த கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டமாக இருக்கிறது. அப்ப ராஜாக்கள், அதிகாரிகள், பிரபுக்கள் இவங்கெல்லாம் மேல் மக்களாக இருக்கிறார்கள். இவர்களை கடிந்து கொண்டதாக நம்ம வேத சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து ஜனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஜன கூட்டங்களை கடிந்து கொள்ளுகிறார், ஜனங்களில் கீழ்ப்படியாதவர்களை கடிந்து கொள்ளுகிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அந்த நெகேமியா புத்தகத்திலே படிக்கிற 9ஆம் அதிகாரத்துல ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களை கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஓய்வு நாளை கட்டாயம்
நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் நெகேமியாவின் புத்தகத்தின் வழியாக, நெகேமியாவின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அந்த இடத்திலே வந்து நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ கீழ்ப்படியாதவர்களை கடிந்து கொண்டு சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதாக பார்க்கும். கீழ்ப்படியாத என்ன, கீழ்ப்படியலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம யார் கையில் இருக்கிறோம்? இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம கீழ்ப்படியில் வைங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? கர்த்தரை நம்ம எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ கர்த்தரை எதிர்க்கிறவர்களாக இருந்தால் நம்ம யார் பக்கத்தில் இருக்கிறோம்? கர்த்தர் பக்கத்தில் இருக்கோம், கர்த்தருக்கு எதிராக இருக்கிறோம். அதனால தான் வந்து கீழ்ப்படியாத என்ன பண்ணிட்டாரு? சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாக பார்க்கும். அதுல இந்த 13ஆம் அதிகாரத்தில் வந்து ஓய்வு நாளை கை கொள்ளாத, அவங்க எருசலேமை கட்டுகிறார், எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறார்கள், அஸ்திவாரம் போடுகிறார்கள், முந்தி இருந்தத்திலே பலிபீடத்தை செப்பனிடுகிறார்கள், அஸ்திவாரத்தை போடுகிறார்கள், அங்கு கட்டுகிறார்கள். அப்ப ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்ற நியமனம் அங்கு இருக்கிறது, அன்று முதல் இன்றைக்குமாக இருக்கிறது. அப்ப இந்த ஓய்வு நாளை கை கொள்ளாத இருந்தவர் யார் கிடையாது? பெரியவர்களே கை கொள்ளாமல். அப்ப சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிறியவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களும் அதை செய்ய மாட்டார் என்பதாக பார்க்க. அதனால அவர்கள் என்ன பண்ணினார்? அவர் கடிந்து கொண்டார் என்பதாக அந்த இடத்துல வந்து நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியமாவர்கள். அதுதான் வந்து அந்த இடத்துல மையப்படுத்தும். அப்படின்னா கீழ்ப்படியாதவர்கள், அதாவது ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்கள், அக்கிரமக்காரர், அகங்காரிகள், கற்பனையை விட்டு வழி விலகுகிறவர்கள், இந்த 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். கீழ்ப்படியாதவர்கள், அகங்காரிகள், அக்கிரமக்காரர்கள், அக்கிரமம் செய்யக்காரர்கள், அக்கிரமம் செய்யனை விட்டு அகன்று போல சொல்றா இல்லையா, அவர்கள். அதை விட்டு கற்பனையை விட்டு வழி விலகுகிறவர்களையும் என்ன பண்ணுகிறார்? அவர் கடிந்து கொள்கிறார். எதுக்கு கடிந்து கொள்கிறார்கள்? அவர்கள் திரும்பி அந்த நேர்மையான காரியத்தை, நல்ல காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கடிந்து கொள்ளுதல் என்பது நடக்கிறது என்பதாக பார்க்கும். மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்பதாக அந்த இடத்துல 27:5 நீதிமொழி படிக்கிறோம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, என் இக்கட்டில் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன் என்று நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அங்கு அவருடைய குற்றார், இப்படி செய்ய அப்படி செய்யாதேன்ட்டு அதை கேட்டு என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை என்று என்ன பண்றார்? அங்க நீதிமொழிகளின் ஆசிரியர் ஞானி சாலமோன் பேசுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து சாலமோன் ஞானி ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல நீதிமொழிகள்ல, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே அப்படின்னு வந்து சொல்றார். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதேங்கிறார். அப்ப அவர் கடிந்து கொள்ளும் போது என்று சொன்னால் யார் கடிந்து கொள்ளும் போது என்று நாம் எடுக்க முடியும்? அவர் என்பது இயேசுவையும் குறிக்கும், பிதாவையும் குறிக்கும் இல்லையா? அப்படியே இந்த இடத்துல அவர் கடிந்து கொள்ளும் போது என்று சொன்னால் அது யாரை குறிப்பதாக இருக்கலாம்? பிதாவை குறிப்பதாக இருக்க வேண்டும். நம்ம சரளமா என்ன பண்ண, நம்ம வாயில வந்து பிதா அப்படின்னு வந்துருச்சு. அப்ப எப்படி நம்ம அதை ஊர்ஜிதம் செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் பேசுகிறார். அது 12ஆம் வசனம் படிச்சிருக்காதுல, நீதிமொழிகள் 3:11-12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. பாத்தீங்களா, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதேன்னு சொல்லிட்டு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறாங்க. சிட்சையை சகியாதனால் நீங்கள் வேறு மாதிரி பிள்ளைகள் என்று பேசுகிறார். தகப்பன் சிட்சியாத குழந்தை பிள்ளை உண்டோ என்று கேட்கிறார். தகப்பன் சிட்சித்தது போல சிட்சிக்கிறேன் என்று பேசுவதாக பார்க்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அவன் தேவனாகிய சிட்சிக்கிறார் என்று உன் இதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு குழந்தைய வந்து அவங்க அப்பா சிட்சிக்கிற மாதிரி சிட்சிக்கிறார். அப்ப இது யார் சிட்சிக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, அதுல 3ஆம் வசனத்தில் விளையாடுகிறது குமாரனா பிதாவா என்று. 3ஆம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படிக்கு பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இதை யார் சொல்றார்?
யாருடைய வார்த்தை? கிறிஸ்துவின் வார்த்தையா பிதாவின் வார்த்தையா? பிதாவின் வார்த்தை. ஏன்னா இதே வார்த்தையை கிறிஸ்து பயன்படுத்துற இல்லையா? சோதனைக்காரோட சோதனை மேற்கொள்ளும் போது இதே வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துறார். அப்படின்னா அந்த வார்த்தை யாருடையது? கடவுளுடையது. அப்படின்னு என்ன பண்றோம்? நம்ம ஊர்ஜிதம் செய்ய எப்பவுமே வேத புத்தகத்துல வந்து கர்த்தர்னு வரும், தேவனாகிய கர்த்தர்னு வரும். கர்த்தர்னு இடத்துல யாவேன்னு இருக்கும் அல்லது யெகோவான்னு இருக்கும், 3068ல இருக்கும். தேவனாகிய கர்த்தர் தேவன்கிற இடத்துல வந்து ஏலோயிம் இருக்கும், 430ல ஏலோயிம் இருக்கும். இது ரெண்டும் வந்து யாரை பத்தி பேசுறாருன்னு வந்து நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சும்மா வந்து அது பேசுறது பூரா ஜீசஸ் தான், அந்த வந்தது பூரா ஜீசஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் வந்து இந்த இடத்துல இது யார் சொல்லி இருப்பா அப்படிங்கிறத வந்து நாம் ஊர்ஜிதம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? அதனால தான் எபிரேயர் 12:7 வந்து அந்த தியோஸ்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்பதாக பார்க்கிறோம். 23:16 கிரீக்ல தியோஸ் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:7. நீங்கள் சிற்சியை செய்கிறவர்களாய் இருந்தால் கடவுள் உங்களை புத்திரராக நடத்துவார். தியோஸ் உங்களை புத்திரராக நடத்துவார். பார்த்தீங்களா? ஜீசஸ் உங்களை புத்திரராக நடத்துவான்ல. ஜீசஸுக்கு நாம் சகோதரர்கள், கடவுளுக்கு நாம் பிள்ளைகள். அவர் நாமத்தினால ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்ல அத்தனை பேர்ல அவர்கள் பிள்ளைகளாக அப்படி செய்தார் இல்லையா? அப்படின்னா பிள்ளைகளாக கிறிஸ்துவின் சகோதரர்களாக நாம் இருக்கிறோம். அங்கு கடிந்து கொண்டது யார் என்று பார்த்தால் அது பிதாவாகிய கடவுள் என்பதாக பார்க்கிறோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், 1:23 என் கடிந்து கொள்ளுக்கு திரும்புங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கடிந்து கொள்ளுகிறார், திரும்பணும் நம்ம செவி சாய்க்கணும். அததான் சொல்றார், திரும்புங்கள், இதோ நான் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கடிந்து கொள்ளுதலில் திரும்புங்கள், என் ஆவியை அருளுவேன். அப்படின்னா அந்த ஆவி வருது, வார்த்தை வருது. அந்த வார்த்தையும் ஆவியுமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாக என் வார்த்தைகளை அனுப்புகிறேன். அப்படின்னா வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டா, நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க என்பதாக பிறப்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்குங்கிற. பிறப்பு அப்படின்னு சொன்னா திருத்துதல் என்ற பொருள் அங்கு எபிரேய பதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கு செவி கொடுப்பதுதான் சிறந்தது என்பதை அங்கு என்ன பண்ணுகிறார், நம்மோடு கூட பேசுங்க. எப்படின்னு கேட்டால், தன் நாவினால் மோசடி பேசுவதை பார்க்கலாம் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் போது அந்த ரிவார்டு கிடைச்சிடும். அது கேட்டோம்னா ரிவார்டு கிடைக்கும். அப்படின்னா முதல்ல கேட்கணும். அப்படின்னா கடிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனுடைய வாயிலே இருந்து வருகிறது, அல்லது ஒரு வார்த்தையின் வழியாக வருகிறது, ஒரு எழுத்தின் வழியாக வருகிறது. அதை கேட்டு உணரக்கூடிய தன்மையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் பேசுகிறார். யோபின் புத்தகம் 36:10 சொல்லும் போது, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுங்கிறார். செவியை திறந்து கடிந்து கொள்ளுங்கிறார். அப்படின்னா காது முதல்ல தேவை. செவி திறக்கவில்லை என்று சொன்னால் கடிந்து கொள்ள இயலாது. அதுதான் நம்ம 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 வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம வந்து படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த செவி கொடுக்காதவர்கள் பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். அவனை என்ன பண்ணுகிறார் அங்கே பேசுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். நீதிமொழி புத்தகத்தில் தான் நம்ம ஏற்கனவே படித்தோம். அப்போ என்ன நடக்குது என்று பார்த்தால், அவர்கள் பரிகாசக்காரர்கள், கடவுளை பரிகசிக்கிறவர்கள். இப்ப கடவுளை பற்றி பேசிய இடத்தில் அனைத்திலும் அது இயேசுவை பற்றி தான் பேசுகிறது என்று ஒருவேளை சொல்லுவார் என்று சொன்னால், நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்ம என்ன பாரு, நம்மை கடிந்து கொள்ளுவார் இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னால், அது இயேசுதான் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம் வெய்யுங்க, உடனே நம்மை கடிந்து கொள்ளுவார். இல்ல அது ஜீசஸ் தான் அப்படி நம்ம சாதித்தோம் என்று சொன்னால் என்ன செய்வார்? அவர் நம்மை கடிந்து கொள்ளுவார் என்பதாக. எப்படி கடிந்து கொள்ளுவார்? வார்த்தையின் வழியிலே நம்மை கடிந்து கொள்ளுவார் என்பதைத்தான் என்ன பண்றோம் அந்த இடத்துல வந்து நாம் கவனிக்கிறவர்களா இருக்கிறோம் தெரியுமா? உதாரண ஒரு காரியத்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், இங்கு யோவான் எழுதிய நற்செய்தியில் உள்ள 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில்
அங்கு இயேசு சொல்லுவதை கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு சொல்லுவதை கவனியுங்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேங்கிற. யார் சொல்றது? யார் சொல்றா? இயேசுவானவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன்கிறார். யாத்திராம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படியுங்கள். யாத்திராம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார். யார் அனுப்பினார்? பிதாவா குமாரன்? குமாரன் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்கிறார். படிச்சோம். அப்ப இருக்கிறேன் என்று சொல்லுவார் யார் அந்த இடத்துல? யோவான் 8:58. யோவான் 58 7:50 இருக்கு என்று சொன்னவர் யார்? இயேசு கிறிஸ்து. யோவான் 8:58 இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஐ மீ அப்படிங்கிற கிரீக்ல ஐ மீ தான். ஐ மீ இல்ல, இங்கிலீஷ் ஐ மீ இல்ல. அப்ப ஐ மீன் அந்த இடத்துல சொன்னவர் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இங்க யாத்திராமம் 3:14 இருக்கிறேன் என்றவர் உன்னை அனுப்பினார்னா அது யாரு? ஜீசஸ் தானே. சொல்லாம மாட்டாங்க. சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றாரு அந்த இடத்துல. இதுதான் ஜாக்கிரதையா படிக்கணும். இதுதான் பரியாசம். புரியுதுங்களா? பிதா இருக்கிறவராக இருப்பவர். ஏங்க ஜீசஸ் இருக்க மாட்டாரா? நம்ம இதுல படிக்கிறோம் இல்ல, எபிரேயர் 13:8 படிக்கிறோம் இல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கேன்னு ஜீசஸ் சொல்றாருல்ல. அப்ப இருக்கிறவராகவே தானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சொன்ன நீங்க என்ன சொல்வீங்க? பிதாவாகிய யாவே கடவுள் இல்லாமல் இருந்தவர் அல்ல, இல்லாமல் போகிறவரும் அல்ல, அவர் இருக்கிறவராக இருப்பவர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் இருந்தார், பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவராக இருந்தார். அவருக்கு துவக்கம் உண்டு, பிதாவுக்கு துவக்கம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவு உண்டா? அவருக்கு எங்கெங்க முடிவு இருந்துச்சா இல்லையா? சிலுவையில் முடித்தார் இல்லையா? அதனால அவர் சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்கிறார். வெளிப்பசேஷம் 1:8 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் தானே. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய்ங்கிறது ஜீசஸ் தானே இல்லையா? 1:8 படிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள. இருக்கிறவர் இருந்த வருகிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாராம். சர்வ வல்லமையுள்ள தேவன் யாரு? பிதா தானே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இவர்தான் அவரு. அப்ப பழைய ஏற்பாடு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் போது அங்க வல்லமையுள்ள தேவன் தான் சொல்றாரு. படிக்கிறோம் இல்லையா? ஏசாயா 9 படிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதிசயமானத்தக்க விதமாக செயல்பட்டார். ஆலோசனை கர்த்தர். புதிய ஏற்பாடு காலத்தில் ஆலோசனை கர்த்தராக இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறார். வல்லமை உள்ள தேவன் இல்லையா? உயிர்த்தெழுதல் கொடுக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனாக மாறுகிறார். உயிர்த்தெழுந்து வரக்கூடியவர்களுக்கு நித்திய பிதா. உங்களுக்கு எனக்கு நித்திய பிதா இல்ல. அவர் உயிர்த்தெழுந்து வரக்கூடியவர்களை ஆட்சி செய்கிறார். அதுதான் சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இப்படி இந்த காலங்களை பிரித்து நாம் பார்க்கிறோம். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தை அவர் உயிர்த்தெழுந்த பின்பு உயிர்த்தெழுதல் கொடுக்கும் போதுதான் கொடுக்கிறாரே தவிர அங்க சர்வ அங்க எல்ஷடாய் இருக்குங்க, இவர் எல்ஷடாய்ந்தாங்க, இங்க நான் இருக்கிறேங்கிறாருங்க, அங்கேயும் 3:14 இருக்கிறேங்கிறாங்க, இவர் தாங்க அவரு. அல்லது அங்க பேசுறது பூராமே இவர் தாங்க அப்படின்னு நாம் சொல்லுகிறவர்களாக இருந்தால் அது பரியாச உதவி என்பதைத்தான் இந்த இடத்துல விளக்குற என்பதாக பார்க்கிறோம். அதிலே யாத்திராம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படியுங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, மேலும் தேவன் மோசே, அந்த இடத்துல தேவன்கிறது யாருங்க? தேவன் அப்படிங்கிறது அந்த 430 ஏலோயும் இருக்கு இல்லையா?
தேவன் யாரு? பிதா இல்லையா? தேவன் மோசையை நோக்கி நான் யெகோவா நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தரிசனமானேன்னு மோசேட்ட பேசுற. பிதாவுடைய வார்த்தையை மக்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? முடியாது. அப்படின்னு இந்த இடத்துல பேசுறது யாரு? இந்த இடத்துல தேவனா? தேவன் பேசுறான்னு போட்டுருக்குது. ஏலோயும் பேசுறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நாமத்தினால் நான் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு என்னை வெளிப்படுத்தினேன். எல் ஷடாய்ங்கிற பேர்ல நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். என்ன வெளிப்படுத்தினேன்? அப்ப அந்த குரலை கேட்கிறார் மோசே. அப்படின்னா அந்த பேசுவது யார்? பிதா பேசுறதை யாரும் கேட்க முடியாது. அப்ப யார் பேசுறாரு? தேவனா? தூதனா? இயேசுவா? இயேசுதான் பேசுறாரு. நீங்க இயேசு பேசுறாரு, இயேசு போய் தூதன் பேசுறீங்க. நீங்க இயேசு பேசுறார் இல்லையா? ஏன் இயேசு பேசுறார் அப்படின்னா அந்த யெகோவாங்கிற பேர் யாருக்கு? பிதாக்கா குமாரனுக்கா? அதை தொடர்ந்து படிங்க அப்படியே. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். அதுக்கப்புறம் ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆனாலும் இந்த பேசுறது மோசே கேட்கிற. புரியுதுங்களா? பேசுறத மோசே கேட்கிற. இங்க என்ன பண்றாரு? அங்க யெகோவா எனும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லைங்கிறார். அப்ப நிச்சயமா அது தூதன் சொல்ல முடியுமா? யெகோவா என்னும் என் நாமம். தூதனுக்கு யெகோவா ஞாபகம் இருக்குமா? இருக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கு யெகோவா என்னும் என் நாமத்தை அறியப்பட அப்படின்னா யெகோவா ஜீசஸ்க்கு தான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெப்ரசன்ட் பண்ற அப்படிங்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்றோம்? இந்த என் நாமத்தினால் அப்படிங்கிறத வந்து கிரீக்ல பார்த்தோம். சாரி, ஹீப்ரூல பார்த்தோம். ஹீப்ரூல அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா ஷாமே அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. யெகோவா எனும் என் நாமத்தினால் நான் அறியப்படவில்லைங்கிற இடத்துல அந்த என் நாமத்தினால் என்பது யெகோவா ஷாமே அப்படிங்கிற என் நாமம்ங்கிறத ஷாமேங்கிறார். ஷாமேனா அதுக்கு டிக்ஷனரி மீனிங் அத்தாரிட்டி, கேரக்டர், அப்ளியேஷன். இந்த 3 பதம் அங்கு கொடுக்கப்படுகிறது. எபிரேய பதத்திற்கு ஷாமேங்கிற எபிரேய பதத்திற்கு 3 பதங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று அத்தாரிட்டி, இன்னொன்று வந்து கேரக்டர், இன்னொன்று வந்து அப்ளியேஷன். 3 பதங்கள் கொடுக்கப்படுகிறது. யெகோவா என்னும் அத்தாரிட்டியை நான் உனக்கு வெளிப்படுத்தல. புரியுதுங்களா உங்களுக்கு? யெகோவா என்ற அதிகாரத்தில் நான் உனக்கு அறியப்படவில்லை அப்படி மொழிபெயர்க்கலாம். ஒண்ணு, யெகோவா என்ற பாத்திரத்தில் நான் உனக்கு அறிமுகமாலை. கேரக்டர். யெகோவா என்ற பாத்திரத்தில் நான் உனக்கு வெளிப்படவில்லை. அப்ளிகேஷன் பட்டம், பட்டப்பெயர். யெகோவா என்ற பட்டப்பெயரால் நான் உனக்கு அறியப்படும். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? பேசுறது ஜீசஸ் தான். ஆனா அந்த பேரு ஜீசஸோட பேர் இல்ல, அது யெகோவாவோட பேரு. இது நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. புரியுதுங்களா? இதைத்தான் அவங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பரிகாசம் என்பதைத்தான் என்ன பண்றாரு அந்த இடத்துல பேசுகிறார். இப்படிப்பட்ட பரிகசிப்பு அங்க காணப்படும் என்று சொன்னால் நாம் தெளிவாக நாம் வேத புத்தகத்தை ஆய்வு செய்யவில்லை என்பதுதான் பொருள். அதுதானே பொருள். அப்ப அப்படிப்பட்டவர்களை பரியாசக்காரர்கள் என்று சொல்லுகிறார். பரியாசக்காரன் கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் அப்படிங்கிறார். அது அவன் அலட்சியம் செய்வான், அவன் ஆலோசனையை விரும்பவில்லை, கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினான் சொல்றாரு. அந்த இடத்துல சொல்றார், நீதிமொழியில தான் சொல்றாரு. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆலோசனைகள் விரும்பவில்லை, கடிந்து கொள்ளுதலை நீங்கள் அசட்டை பண்ணினீர்கள் என்கிறார். புரியுதுங்களா? வசனம் உங்களை கடிந்து கொள்ளுகிறது. அந்த வசனம் நம்மை கடிந்து கொண்டால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அந்த இடத்துல சொல்லுகிறார். அவர்கள் பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள், அலட்சியம் செய்கிறார்கள், அவர்கள் அசட்டை செய்கிறார்கள். மூன்றாவதாக ஞானம் உள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். 13:1
பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். எப்போ புரியுதுங்களா? எதுக்கு இந்த உதாரணத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் இது போல பல உதாரணங்கள் உண்டு, 1 2 இல்லை. கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான், கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னா, செவி கொடுக்காதவரை நான் எப்படி கடிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தான் என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு வையுங்க, சொன்னதை கேட்கவே இல்லைன்னு வையுங்க, 1000 மட்டாட்சியில் கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்டா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? கேட்டால் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அங்கேயும் எதிர்த்து நின்றால் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்பதைத்தான் அந்த இடத்துல அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதாக அந்த இடத்துல படிக்கிறோம். ஆமோஸ் 5:30 ஒலிமுக வாசலை கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவர்களை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று அங்கு பேசுவதாக பார்க்க. அவர்களைத்தான் என்ன பேசுகிறார் இந்த செப்பனியாவின் புத்தகத்தில், ஊத்தையும் அழுக்குமாயிருந்த நகரத்திற்கு ஐயோங்கிற. நகரம் சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எருசலேமை கடிந்து கொள்ளும் கர்த்தர் அப்படின்னு சொன்னார். எருசலேம் தான் உங்களுக்கு மனவாட்டி வகுப்பான்னு பொருள். நமக்கு நிறைய வசனங்கள் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? அப்போ இந்த விதத்துல சொல்லும் போது ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்திற்கு ஐயோ, அது சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அந்த நகரம் ஆமோஸ் புக்கு இதில் படிக்கிறோம், செப்பனியாவில் படிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 1088 பக்கத்தில் செப்பனியார் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களும் படிக்கிறோம். இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ, இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தப்பா புரிஞ்சுட்டா செவி கொடுக்க மாட்டாங்க. செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளாது. அது கர்த்தரை நம்பவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, யாவேவை நம்பவில்லை. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை, அது இயேசு கிறிஸ்துவிடத்திலே சேரவில்லை. இந்த இடத்துல ஏலோயும் என்ன பண்றோம் நம்ம? இந்த ஏலோயும் ஜீசஸ் கொண்டு வர்றோம். ஏன்? அது தேவனிடத்தில் சேரவில்லை. யாருக்கு நம்ம சேருவோம் இல்லையா? கர்த்தரை நம்பவில்லை. அப்ப அவர் பேர் தான் யெகோவான்னு இல்லை, இயேசுவின் பேர் யெகோவான்னு என்னங்க பண்ண முடியும்? நம்ம இயேசு யெகோவான்ற பேரில் அழைக்கப்பட்டான்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்ப கிறிஸ்துங்கிறது யாரு? யார் கிறிஸ்துங்கிறது யாரு? இயேசுவான் கிறிஸ்து. ஆனா உங்களை என்னங்கிறாங்க மத்தவங்க? உங்களை என்ன சொல்றாங்க? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவன்ங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படி இல்லை, கிடையாது. கிறிஸ்துங்கிற அவர் தான். நம்மளும் சொல்ல முடியாது. அப்படி நம்ம வாதிட முடியுமா? வாதிட முடியாது. அது அறியாமை தான் என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அதனாலதான் ஊத்தையும் அழுக்குமாறு நகரம், அது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, அவர் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தேவனிடத்தில் சேரவில்லை என்பதாக அந்த இடத்துல சொல்லுகிறார். 7ஆம் வசனம் படிங்க. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாக. எது வாசஸ்தலம்? பரமவாசல் நீங்க போகணும். அதனால கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணணுமாமா? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். அதுக்கு என்ன சொன்னாங்களாமா? நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும், நான் அவர்களை இப்படி தண்டித்தால், இந்த மாதிரி நான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவங்களுக்கு, அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரிகளை எல்லாம் கேடாக்கினார்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரிகளை எல்லாம் கேடாக்கினார்கள். புரியுதுங்களா? கேடாக்கினார்கள். அப்ப என்ன நடக்குதாமா அவங்களுக்கு? ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர். 8ஆம் வசனம் படிங்க. அதான் 8 தான். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி, சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படிக்கு ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்படிப்பட்ட சபை பூமியும் அழியும், அப்படிப்பட்ட சபையும் அழிந்து போகும். ஏன்? தங்கள் வழிகளை கேடாக்கினார்கள், அவர்கள் செவி கொடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை, தேவனிடத்தில் சேர. இதுதான் நம்ம ரொம்ப
ஜாக்கிரதையாக நாம் கையாளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்று சொன்னால் இந்த கடிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? ஏன்னா பிரதர் இத்தனை நேரம் பேசிட்டே இருக்கிறீங்க, அப்ப இப்ப வந்து கடிதம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களே. என்ன பிரதர் நீங்க நாங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க எங்களால என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஒரு ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் நீங்க பேசிட்டீங்க, இப்ப திருப்பியும் அதவே ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குரிய ஆன்மீக விளக்கம் என்ன அப்படின்னு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரியுங்க? 66 ஏசாயா 66 15 முதல் 17. ஏசாயா 66 15 முதல் 17. இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்வதை அக்னி ஜுவாலையாகவும். கோபத்தை உக்கிரங்கிற இடத்துல ஃபயர்னு தான் போட்டுருக்கு இங்கிலீஷ்ல. உக்கிரமாகவும் கடிந்து கொள்ளுதலை அக்னி சுவாலையாகவும். கடிந்து கொள்ளுதல் என்னவாமா? அக்னி சுவாலைங்கிற சுவாலையாகவும். கர்த்தர் அக்னியோடு வருவார், அவர் அக்னியோடு வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். அவர் அக்னியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற ரதங்களோடும் வருவார். அக்னி என்னது? அக்னி என்னது? வார்த்தை. படிக்கிறோம். எரேமியா 23:29 படிக்கிறோம், அடிக்கடி படிப்போம். என் வார்த்தை அக்னியை போல. அப்ப அக்னியை போல அக்னியோடு வருவார்னு என்ன அர்த்தம்? வார்த்தையோடு வருகிறார் என்பது பொருள். அப்படிதானே? அது போல பெருங்காற்றோடு வருகிறார் என்று பேசுவதாக நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 18:9-10. சங்கீதம் 18:9-10. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கீழே பாதத்துக்கு கீழே என்ன இருக்காமா? காரிருள் இருந்துதான். அதுதான் இங்க அதுல படிக்கிறோம். மோசேயில நம்ம படிக்கிறோம். யாத்திரா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல. யாத்திரா 10:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும் படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் உன்னை மூடிக்குங்கிற காரிருள் உன்னை மூடும்னார். இந்த கடைசிவாதிக்கு முன்னாடி கடைசிவாதம் தலைச்சல் சங்காரம். அது போன என்ன நடக்குது? காரிருள் உலகத்தை மூடுகிறது, எகிப்தை மூடியது. அப்ப இந்த காரிருள் எகிப்தை மூடும் போது அந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கோசான் நாட்டில் இருக்கவங்க செய்யல, அவங்களுக்கு வெளிச்சம் இருந்துச்சு. அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு இருந்துச்சு, எகிப்துல வெளிச்சம் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்களாமா? காரிருள்ல தடவி கொண்டிருக்கத்தக்கதான காரிருள் பூமியை மூடிற்று. தடவி கொண்டிருக்கத்தக்கதான காரிருள். இன்னைக்கு காரிருள் வந்துருச்சா இல்லையா? ஏன் நம்மள தடவிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பூமியில எல்லாருமே தடவித்தான் இருக்கிறாங்க. அது சின்ன பிறந்த குழந்தை முதல் கொண்டு இல்லையா? இந்த குழந்தை கையில மொபைல் கொடுங்க, உடனே என்ன பண்ணோம்? அது 1 வயசு குழந்தையா 6 மாச குழந்தையா நமக்கு தெரியாது, அது உடனே தடவுது இல்லையா? நீங்க சாயந்தரம் 6 மணி ஆனா லைட்டை போடுவாங்க. முந்தையெல்லாம் வீட்டுல, இப்ப போடுறாங்களா? தடவி கொண்டிருக்கத்தக்கதான காரிருள் மூடிக்கொண்டது. அதான் உடனே ஞானம். இதுதான் நடக்க. அவர் பாதங்களின் கீழே இந்த காரிருள் இருந்ததான் பூமியில இருக்கு, பூமியாகிய சபையில் இருக்கிறது. இதெல்லாம் சொல்றாரு. இப்ப படிங்க சங்கீதத்தில் அடுத்த வசனம் படிங்க. 18ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார்ங்கிறார். அங்க காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார்ங்கிறார். அதுல இருக்கா? கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், பெரும் காற்றை போல ரதங்களில் வந்தார் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அப்போ கேருபின் மேலேறி வேகமாய் சென்றார், பெரும் காற்றை போல் வருகிறார். அப்படின்னா அந்த காற்றுங்கிறது என்னது? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதல் பகுதி மட்டும் படிங்க. காற்றுன்னா என்னன்னு? தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும். போதும், தூதர்களை காற்றுகளாக கேட்டார். அப்படின்னா அவர் வரும்போது எப்படி வருகிறார்? பெருங்காற்றோடு வருகிறார், பெருங்காற்றை போன்ற ரதங்களோடு வருகிறார். தூதர்களை பற்றி என்ன பேசுகிறார்?
அதனாலதான் கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். புரியவே இல்லையா? கொஞ்சம் புரியல, கஷ்டமா இருக்கலாம். கேருபின் மேல் வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். அப்ப இந்த காற்றின் என்னது? தூதர்கள். அப்ப தூதர்களோடு அவர் வருகிறார், அக்கினியோடு வருகிறார், உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அக்கினினா வார்த்தை, அந்த பெருங்காற்றுனா தூதர்கள். இப்ப இந்த ஏசாயால இன்னொன்று படிச்சீங்க, கடிந்து கொள்ளுதலை அக்கினி சுவாலையாக செய்கிறார். கடிந்து கொள்ளுதல் என்ன கன்வெர்ட் பண்றாரு? கடிந்து கொள்ளுதலை அக்கினி சுவாலையாகங்கிறார். இப்ப எபிரேயர்ல தொடர்ந்து படிங்க 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கடிந்து கொள்ளுதலை அக்கினி சுவாலையாக செய்கிறார். ஆகும் அக்கினி சுவாலைன்னு என்ன பது? ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஊழியக்காரர்களை அக்கினி சுவாலைகளாக செய்கிறார். அப்படின்னா கடிந்து கொள்ளுதல்ங்கிறது, கடிந்து கொள்ளுதல் யாரு? ஊழியக்காரர்கள். புரியுதா இல்லையா? அங்க கடிந்து கொள்ளுதலை அக்கினி சோலையா செய்கிறான்னு சொல்லிட்டார். அங்க எங்க ஏசாயில சொல்லிட்டார், கடிந்து கொள்ளுதலை அக்கினி சோலையா செய்கிறேன்ட்டார். இங்க இங்க அக்கினி சோலை என்னங்கிறாரு? ஊழியக்காரங்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வேறு சப்ஸ்டியூட் தான் பண்றோம். A = B, B = C, ஆக C = A. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? கடிந்து கொள்ளுதலை அக்கினி சோலையை செய்கிறேன்ட்டாரு. இப்போ அக்கினி சோலையை யாருக்கு ஒப்பிடுகிறார்? தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்பிடுகிறார். புரியுதுங்களா? அப்படின்னா கடிந்து கொள்ளுகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியக்காரங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஊழியக்காரங்கிறாரு, ஒப்பிடுகிறார். அதுல என்ன சொல்றாரு? அக்கினியும் பட்டயத்தோடு வழக்காடுவார்ங்கிறார். அதுல ஏசாயா 66ல கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். அக்கினியாலும் பட்டயத்தினாலும் மாம்சமான யாரோடும் வழக்காடுவார்னா என்ன அர்த்தங்க? எதை வச்சு சண்டை போடுறாரு? நெருப்பு உருண்டையை வச்சு சங்கனி வீசுறாரு, புல்லட்டை வச்சு அடிக்கிறார். அப்படியா? வசனம் இல்லையா? பட்டயம் என்னது? வசனம். இதை வச்சு வழக்காடும் போது என்ன ஆயிடுறாங்க அவங்க? இல்ல கத்தில குத்த என்ன ஆவாங்க? செத்து போயிடுவாங்க. எல்லாம் எதிர்த்துட்டே இருப்பாங்க, கத்தி குத்த செத்து போயிடுவாங்க. பட்டயத்தை வச்சு வழக்காடும் போது என்ன ஆயிடுவாங்க? அமைதி ஆயிடுவாங்க. அதான் சொல்றாரு, கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் என்ன கொண்டு 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 குவிக்கிறாரா? பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டவர்கள். புரியுதுங்களா? பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டவர்கள் புறஜாதி மார்க்கத்திலே இருந்து தேவவசனமாகிய பட்டயம் நமக்குள்ளாக வரும்போது நாம் மரித்து போன பிணங்களாக இருந்த நாம் அவருக்குள்ளாக ஜீவன் பெற்றவராக மாறிவிட்டோம். அதான அர்த்தம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அப்புறம் தொடர்ந்து படிங்க. அநேகமா இருப்பார்கள் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் கோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் கத்தரித்துக் கொள்ளுகிறவர்களும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். இப்படி மாறுபட்ட உபதேசங்களை எடுத்துக்கொண்டு தங்களை தாங்களே பசுத்தப்படுத்திக் கொண்டு தாங்கள் தான் பெரியவர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை என்ன செய்கிறார்? அவர்களை ஏகமாய் சங்கரித்து விடுவார். அப்படிங்கிறத தான் என்ன பண்றாரு? அந்த இடத்துல வந்து நம்மோடு கூட பேசுகிறார் என்பதாக பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல கடிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ஊழியக்காரர்களுக்கு பொருந்துகிறது அப்படின்னு எடுக்கிறோம். படிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய மனுஷன் தேறினவனாகவும் இந்த கடவுளுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசம் பண்றீங்க, கடிச்சுக்கிறீங்க, கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம். இது செய்யறது யாருங்க? பிதாவா, குமாரனா, ஏஞ்சல்ஸா, ஊழியக்காரர்களா? ஊழியக்காரர்கள் தான் சொல்றாரு.
புரியுதுங்களா? இவைகள் உபதேசத்தை கொண்டு வரக்கூடிய மக்கள் கூட்டங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் ஏதுவாக இருக்குதுட்ட. இப்ப கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தருனை கடிந்து கொள்ளுவாராக சாத்தான் சீர்திருத்துறதுக்கா? இல்ல, இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, ஜீசஸ் சொல்றாரு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராகங்கிற. டீச்சர் சொல்லுவாரு, டேய் என்னடா இப்படி செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னா, சார் போங்க சார் அப்படின்றவானுங்க. டேய் எச்எம் டிசி கொடுத்துருவாரா? நான் என்ன பண்ணுவாரு? எச்எம் டிசி கொடுத்துருவாரான்னா வைப்பான்ல. இப்ப ஜீசஸ் சொல்றாரு சாத்தான் கிட்ட, டேய் நான் உன்னை கடிச்சுக்கிறேன்டா அப்படின்னா, சாத்தானுக்கும் ஜீசஸ்க்கும் என்ன ரேங்க்? ஈக்குவல் ரேங்க் தான், இல்லையா? ஒருவேளை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான், இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல, கரெக்ட் தான் அது, இல்லையா? இப்ப மனுஷனை காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்டவரா இயேசு கிறிஸ்து. இப்ப நம்மளை காப்பாத்துறது யாருங்க? ஜீசஸ் தான் காப்பாத்துற, இல்லையா? அப்ப நான் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்லையா? படிச்சுக்கலாம்ல எசேக்கியேல் 28ல, இல்லையா? தீரு ராஜாவை நோக்கி, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தில் நிறைந்தவன், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தீரு ராஜாவா? நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் ஏதேனில் இருந்தாராம். ஆதாம் இருந்தார், அவர் கேருபா இல்லை. ஏவாள் இருந்தார், அவர் கேருபா இல்லை. அங்கு அங்கு குளிர்ச்சியான உலா வருகிறார், அவர் கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேற யார் இருந்தார்? லூசிபர் இருக்கிறத சொல்லவே இல்லையே. காட்டு விலங்குகள் தந்திரமான இருக்கிறதாலும் இருக்குது இந்த இடத்துல. அதுதான் மறைஞ்சிருக்கிறான், ஏமாத்துறாதீங்க. ஆதியா 3 படிச்சீங்கன்னா அந்த இடத்துல யூசேபரே வரமாட்டான். ஆனா இந்த இடத்துல சொல்றார், நீ ஏதேனில் இருந்தவன்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இயேசுவானார் சொல்லுகிறார் யோவான் 8:44, இல்லையா? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். யாரு? உங்கள் பிதாவாகிய பிசாசால் உண்டானவர்கள். புரியுதுங்களா? அப்படின்னா அந்த இடத்துல காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் கேள்வி யாருங்க? லூசிபர். ஆனா இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுறது யாருங்க? ஜீசஸ். அப்ப ஜீசஸ் யாருடைய வேலை செய்யறார்? ஐயோ அவர் தேவகுமார்னு, அவர் பெரிய ரேங்க்ல இருக்காரு, அவர் காப்பாற்ற ஏதோ ஒரு ஏஞ்சல் அனுப்ப வேண்டியதானே? இல்ல தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுகிற சன்ஸ் ஆஃப் காட் அனுப்ப வேண்டியதானே? மிகாயல் சம்மன்ஸ் அனுப்ப வேண்டியதானே? ஏன் இவரே வர்றாரு? புரியுதுங்களா? அப்படின்னா தன்னுடைய ரேங்க்ல இருந்து இறங்கி வர்றாரு, நம்மளை பார்க்காது, காப்பாத்துறக்காக. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஒரு சுப்பீரியர் நம்ம விட்டு கொடுக்கல, அவரே வந்துட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் செயல்பட்டார் என்பதை அந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்வதில் இருக்கிறோம். ஏசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 29:21. ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவர்களுக்கு கண்ணி வைத்து, ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில், நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா? ஆமோஸ்ல ஒலிமுக வாசலில் நம்ம படிச்சோம். எங்கேயோ படிச்சுமே, இல்ல எங்கேயோ படிச்சுமே. ஆமோஸ் 5:10, மன்னிக்கவும், ஆமோஸ் 5:10 படிச்சோம். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுத்தார்கள் என்கிறார். புரியுதுங்களா? கடிதுகளை பகைத்து எதாவது வெறுத்தார்கள் என்கிறார். இங்க என்னங்கிறாரு? ஒலிமுக வாசலில் ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷன் குற்றப்படுத்தி நியாய வாசலில் கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துறது. நிமித்தம்னா ஏதோ ஒரு காரியம், நிர்நிமித்தம்னா ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒண்ணுமே இல்லை, ரீசன்காக தோத்தி விட்டுறது. புரியுதுங்களா? நீதிமான் யாருக்கு? இயேசு கிறிஸ்து தான், இல்லையா? யார் நீதிமான்?
ஒருவனும் இல்லை ஒருவனும் இல்லை. அப்படி நீதிமான் யாரு? அவர் தானே. நீதிமானை தயவாய் குட்டி கடிந்து விட்ட யாரு? ஜீசஸ் தானே. நீதிமானை நிர்ணயித்த ஒரு ரீசன் இல்லாம துரத்தி விட்டுறது. சர்ச்சுக்கு போறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, இதுல ஈடுபாடு வச்சுக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணணுமோ? நிர்நிமித்தமாய் வித் an emptiness நம்ம துரத்திட்டோம் இல்லையா? துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் இப்படி அக்கிரமம் செய்கிற வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஜாக்கிரதையா, ஏமாற்றப்பட்டு போய்விடக் கூடாது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மல்கியா புத்தகம் 2 அதிகாரம் 3 வசனம். சங்கரிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். கொட்டைய அந்த அக்கினியினாலும் பட்டயத்தினாலும் கொலை செய்யப்படுகிறவர்கள் அவர்கள் பேசாம அவருடைய திட்டத்திற்குள்ளாக வந்து விடுவார்கள். அப்படிங்கிறதான் என்ன பண்றோம்? அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அநேகராய் இருப்பார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள், பேசாம வந்துடுவார்கள். இவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் இல்லையா? அதான் சொல்றார் இந்த இடத்துல வந்து, நிர்நிமித்தமாக அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்கிறார். அப்ப இந்த வேத வாக்கியங்கள் கடித்து கொள்ளுதலுக்காக இப்ப பேதுரு பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தோன்னு வைங்கன்னா, இது அப்போஸ்தலர்கள் 2 அதிகாரம் 36-38. அப்போஸ்தலர் 2:36-38. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே கடவுள் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கேட்கிறாங்க பாருங்க, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே அவர் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், கடவுள் என்ன பண்ணிட்டார், அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் குற்றப்படுத்துறார். அந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் இருதயத்திலே குத்த அந்த வசனம் அங்க போய் என்ன பண்ணிச்சு, பட்டயமாக இருதயத்திலே குத்தியது. நீ என்ன செய்யணும் வந்து என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அநேக வார்த்தைகளினால் அவர்களுக்கு சாட்சி சொன்னது மாத்திரமல்லாதபடிக்கு இந்த சந்ததியை விட்டு உங்க விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஜாக்கிரதை, புரியுங்களா உங்களுக்கு? இதுதான் பேதுரு கடிந்து கொண்டது. பேதுருவையும் பவுல் கடிந்து கொண்டான் இல்லையா? நம்ம படிச்சுக்க இல்லையா? நீ மாய்மாலம் பண்ற, நீ பொறிச்சாதியோட சாப்பிட்டுட்டு இருக்கிற, கலாத்தியர் எழுதுற. அப்ப பேதுருவை பவுல் கடிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவை பேதுரு கடிந்து கொள்ளுகிறார் இல்லையா? நான் மாதிரி போனேன், மரணம் எனக்கு நடக்கும் உடனே என்ன பண்றாரு, வெளியே வா, கொஞ்சம் வெளியே வா. இந்த மத்திய 16 அதிகாரத்தில் படிக்கிறோம், 16-18 படிக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் வெளியே வா. அவர் பேசாம போறார். இதெல்லாம் நேரிடக்கூடாது. அப்ப யார் கடிந்து கொள்ளுகிறார்? யாரை கடிந்து கொள்ளுகிறார்? பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளுகிறார். பேதுரு கடிந்து கொண்டாரா? அதுக்கு என்ன மறுமொழி சொன்னார் ஜீசஸ்? சாத்தானே. அப்படின்னா இயேசுவை கடிந்து கொண்டதே சாத்தானே இயேசுவை கடிந்து கொள்ளுகிறான். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ சங்காரமாவாய் என்று என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல பேசுகிறார். எச்சம் டிசி கொடுத்துருவாரு, எம்டி சீட்டை கிழிச்சிடுவார். அப்படிதான் சொல்றார் என்பதை நாம் தெளிவர புரிந்து கொண்டவர்களுக்கு மல்கியா புத்தகம் 2 அதிகாரம் 3 வசனம். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியே உங்க மூஞ்சில பூசி, அதனோடு கூட நீங்கள், அது பவுடர் தானே, சாணி பவுடர் தானே இல்லையா? நம்ம மூஞ்சில பூசுமா மாட்டோமா? சாணியை சொல்லல, பவுடர் சொல்ற. பண்டிகை சாணியை பூசி, அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடி ஆகி டிஸ்மிஸ். உங்களை நான் தருவேன். 16 வசனம் 3:11 அதுலயே பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுற உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் என்கிறார். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. பாத்தீங்களா? அப்ப இதே வார்த்தை தான் கடிந்து கொள்ளுதல் கொடுக்கக்கூடிய அந்த காரோங்கிற வார்த்தை தான் என்ன பண்றாரு? கார்ங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல போடுற. உங்களை கண்டிப்பேன்கிறார்.
அதனாலதான் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்ட்டார். சங்கரிக்கப்படுவாய் அப்படின்னார். புரியுதுங்களா? அதுதான் கரப்ட் அப்படிங்கிறார். நான் உன்னை கரெக்ட் பண்ணிருக்கேன், உன்னை ஒண்ணுமில்லாம் பண்ணிருக்கேன் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். அவர்கள் தள்ளுபடி ஆவார்கள், தூக்கி வெளியே வச்சிருவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோலை நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்களே தக்காளி வாங்குறேனோ வாங்குறீங்க, இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. பார்த்து குவாலிட்டி கண்ட்ரோல். நல்லதாக இந்த கூடையில் போடுவீங்க, ஆகாரம் என்ன பண்ணிடுவீங்க? தூக்கி வெளியே வச்சிருவீங்க. அந்த ஆகாரம் எங்கே போகும்? அது சங்கரிக்கப்பட்டு போகும் இல்லையா? அதெல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சுங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு பண்ணுவோம். அது மாதிரி தள்ளிடுவாரு என்று பேசுவதாக பார்க்கிறோம். ரோமர் 11:22. ரோமர் 11:22. படி ஆகையால் கடவுளுடைய தயவையும் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் ரெண்டு என்ன கொண்டு வந்துட்டாருங்க. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பு. உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். உன்னிடத்தில் தயவை காண்பித்தார். விழுந்தவரிடத்திலே கண்டிப்பு, உன்னிடத்தில் தயவு காண்பித்தார். தயவிலே நிலைத்திருப்பாயானால், அவருடைய தயவில் நீ நிலைத்திருப்பாயானால் தயவு கிடைக்கும். தயவு நீ தயவுல நிலைச்சிருந்தீங்கன்னா உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். நிலைத்திறனே வெட்டுண்டு போவாய், அவ்வளவுதான் இல்லையா? நாங்க சொன்ன உபதேசமோ நாங்களாவது வேற இருந்து தூதனா இருந்து சொன்னா நீ ஏத்துக்காதேங்கிறாரு பவுலடியா கலாத்திற்கு எழுதும் போது. ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ட்விஸ்ட் பண்ணக்கூடிய உபதேசங்கள் நிறைய உண்டாகிறது. அன்னைக்கு நான் சொன்னேன், சிருஷ்டிகரே நாயகர். யாரு சிருஷ்டிகர்? பிதா. நாயகர் கல்யாணம் பண்ணிக்கிறவரு நாயகர் இயேசு கிறிஸ்து. சிருஷ்டிகர் நாயகர்னு என்ன அர்த்தம்? பிதா தான் குமாரன், குமாரன் தான் மணவாளன். குமாரன் மணவாளனா பிதா மணவாளனா? யோசனை பண்ணுங்க. இந்த மாதிரி உபதேசங்கள் இன்றைக்கு உண்டு. பிதாவை பிதா என்றும் குமாரனை குமார் என்றும் சொல்லாதபடிக்கு பிதாவை குமாரன் என்றும் குமாரனை பிதா என்றும் என்று சொல்லி இன்னைக்கு திசை திருப்பக்கூடிய மக்கள் கூட்டங்கள் அதிகம் உண்டு, அதிகம் உண்டு. திருத்துவம் இல்லை என்ற பெயரில் திசை திருப்பக்கூட கூட்டங்கள் நிறைய உண்டு, நிறைய இருக்கு. நம்ம அந்த மாதிரி போகாதபடிக்கு நாம் இருக்க வேண்டுமானால் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பை, உன்னிடத்திலே தயவையும் காண்பிப்பார். அந்த தயவை நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாயிட்ட. மத்தேயு 3:10. மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டா கீழே போடப்படும். 7:19. கள்ளத்தீர்க்கதரிசி எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள். இயேசுநாதர் மாதிரி வருவாங்க. உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த வேத புத்தகம் நமக்கு எதுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது? இதை புரிந்து கொள்ள அதுபடி நாம் செயல்படுவதற்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்து நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டோ, இதை வச்சு நம்ம சண்டை போட்டுட்டோ, இதை வச்சு நான் தான் பெரியவன்ட்டோ, இல்ல நான் தான் ஸ்காலர் ஏன்டா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கோ, அதுக்காகவா இது? மற்றவங்களை மடக்கிறதுக்காக அல்ல வசனம் இல்லையா? நம்மளை மடங்கி இருக்க செயல்படுத்துவதற்காகத்தான் வார்த்தை. அடங்கி ஒடுங்கி இருக்கிறது தான் இந்த வார்த்தைகள். அதான் சொல்றார் அவரு. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி 19 படிச்சுங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடும். அதுலயே படிக்க 13ஆம் அதிகாரம் 40-42. மத்தேயு 13:40-42. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டது போல எடுக்க உலகத்தின் இறுதியில் நடக்கும், முடிவிலே நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்களா? யார் வருவாங்களா? 42. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகை யார் மறந்து போடுவாங்க? அப்போது தேவதூதர்கள். எத்தனை வசனம்? 41. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அதுதான் தள்ளுபடி ஆவீர்கள். தள்ளுபடியானது சங்கரிக்கப்படும். புரியுதுங்களா? அக்கினி சூளை போடுவார்கள், அங்கு அழுகையும் பக்கடி உங்களோட இருக்கும். அது வேற பாடம். அதுல படிங்க. யோவான் 15:6. யோவான் 15:6.
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிகின்ற கொடியைப் போல எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். அவைகள் எரிந்து போகும். அது எரிஞ்சு போயிடும், ஒண்ணுமில்லா போயிடும். படிங்க 21 மத்தேயு 21:43. மத்தேயு 21:43. ஆகையால் கடவுளுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களா? அது இங்க வாங்கி அங்க கொடுத்துருவாரு, சத்தமெல்லாம் கொடுத்துருவாரு. நீங்க வேலை செய்யாமையே உட்கார்ந்துட்டு கர்த்தரின் சித்தத்துப்படி அந்த ஆபீஸ்ல வந்து மற்றபடி எல்லாம் சண்டை போட்டு உட்காந்துட்டு நீங்க என்ன பண்ணிடுவாங்க? உங்களை அட்வைஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் என்ன பண்ணுவாங்க? சீட்டை கழிச்சு போயிட்டு வந்துடுவாங்க. இதே நடக்கும். அதுக்கு ஏற்ற உங்களிடம் கொண்டு போய் வேற பக்கம் கொடுத்துருவாருங்கிற. அதனால சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து அதை புரிந்து கொண்டு இருக்கிறோமா என்று புரிந்து கொண்டு இன்னொரு வசனத்தை வாக்கி முடித்துக் கொள்வோம். சகரியா 3:2. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப முதல்ல வர யாரு? தூதனா கர்த்தரா? கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து பிதா உன்னை கடிந்து கொள்வாருங்கிறார். புரியுதுங்களா? அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தரை கடிந்து கொள்வார். நம்ம புரியலங்கிறக்காக எழுதுறாரு. எருசலேமை தெரிந்து கொண்ட யாவே யாரு? இயேசு கிறிஸ்து தனக்கு மனவாட்டியை செலக்ஷன் பண்ணல. இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டி செலக்ஷன் பண்ணது பிதா. புரியுதுங்களா? அந்த எருசலேமாகிய மனவாட்டியை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாரார். ஊத்தையும் அழுக்குமா இருக்க நகரமே உனக்கு ஐயோ. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இன்னொரு வசனம் படிச்சு முடிச்சிடலாம். யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யூதா 1:9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசோடு தர்க்கித்து போது, இது மிகாயேல் தூதன் அப்படின்னு சம்மனசு அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கோம். இப்ப இந்த மிகாயேல் தூதன் என்ன சொல்றாரு பாருங்க. அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், சாத்தானை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சொல்றார். அப்ப யாரு கடிந்து கொள்வார்? பிதாவா குமாரனா? பிதாதான். இல்ல பிரதர், அங்க குறியோசன் இருக்கு. நீங்க இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா தியோஸ்னா கடவுள், குறியோசனா கடவுள் கிடையாது. அங்க குறியோசன் இருக்குது. குறியோசனா ஜீசஸ் தானே. அப்ப ஜீசஸ் கடிச்சு கொள்வார் தான் மிகாயேல் சொல்ற அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? குறியோஸ்கிற வார்த்தை கடவுள்னு சொல்லலாம். அதான் டிக்ஷனரி மீனிங். புரியுதுங்களா? நம்ம வந்து ஜாக்கிரதையாக வசனங்களை கையாளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாடத்தை நாம் பழைய ஏற்பாட்டை மையமாக வைத்து கடிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? கடிந்து கொள்ளுகிறவர் யார்? யார் கடிந்து கொள்ளுவார்? ஊழியக்காரர்கள். கரெக்டா சொன்னீங்க. நான் தான் எதிர்பார்த்தேன். ஊழியக்காரர்கள் யாருன்னு கேட்டதுக்கே நீங்க ஊழியக்காரன்ட்டீங்க. இதை தான் நம்ம புரிஞ்சுட்டோம். புரியுதுங்களா? இப்ப புதிய ஏற்பாட்டுல இதற்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன என பார்த்துட்டோம். நம்ம பிசாசே ஜீசஸை கடிச்சுக்கல. புரியுதுங்களா? எனவே அதன் அடிப்படையில் வந்து மிகாயேல் என்ற தூதன் யாரை பற்றி பேசுகிறார்? இயேசுவை பற்றி பேசுகிறாரா இல்லை கடவுளை பற்றி பேசுகிறாரா என்ற தியானத்தை மற்றொரு முறை நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.